வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேர். வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். அரசு பாடசாலைகளில் முறைகேடு, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. குறைந்த விலை அரிசி, அமைச்சர் வெளியிட்ட தகவல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாகிஸ்தானில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்த விபத்து, 27 பேர் உயிரிழப்பு. காட்டு யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க வைத்தியசாலை பிரிவொன்றை நிறுவ நடவடிக்கை. விரிவான செய்திகள். அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை முன்னெடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை அஸ்விசும திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலகே தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசும நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் 9 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அஸ்வசும நல திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலகர் அலுவலகங்களில் அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பட்டியல் நலன்புரி சபையின் அதிகாரப்பூர்வ வலைதளமான www.wbb.gov.lk-யிலும் வெளியிடப்பட்டுள்ளது. பல்வேறு விழாக்களுக்காக பணம் வசூலிப்பது குறித்து சில அரசு பாடசாலை மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் விசாரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் விசாரணைகளை நடத்த விசாரணை குழுக்கள் அனுப்பப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சின் பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். கல்வி அமைச்சினால் இதுபோன்ற செயல்களை தடை செய்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இருந்த போதிலும் பெற்றோரிடமிருந்து இதுபோன்ற பணம் வசூலிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளுக்காக அரசு பாடசாலைகளில் மாணவர்களிடமிருந்து பணம் வசூலிப்பது குறித்த முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி 1 கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மாஃபியாக்களை ஒழிக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து கீரிசம்பா அரிசியை ஒத்த ஜியா ரக அரிசி இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிறுபோக அறுவடையின் பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி 1 கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் இடத்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வடமேல் மாகாணத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் லாகூர் மாகாணம் பாக்தாதி பகுதியில் அமைந்துள்ள 5 மாடி குடியிருப்பு கட்டடம் நேற்று அதிகாலை திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு 40க்கும் மேற்பட்டோர் வசித்து வந்தனர். இந்த சம்பவத்தில் 9 பெண்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் தீவிரமான காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது.
காட்டு யானைகள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் நோய்வாய்ப்படும் யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க வனவிலங்கு வைத்தியசாலை மற்றும் நடமாடும் வைத்திய பிரிவு ஒன்றை நிறுவ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்க படப்பேதி தெரிவித்துள்ளார். புலனறுவை வனவிலங்கு சரணாலயத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஆபத்தான நிலையில் இருந்த யானையை பார்வையிட்ட போது அமைச்சர் இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். யானையின் வலது காலில் துப்பாக்கிச் சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மிகவும் மோசமான நிலையில் இருந்த குறித்த யானைக்கு சிகிச்சை வழங்கும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யானைக்கு தேவையான உணவு மற்றும் பிற வசதிகளை கழுகந்தேவ வனவிலங்கு பிரிவு வழங்கி வருகிறது. அதன்படி கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் தற்போது யானை அதன் முன்காலில் சிறிய அசைவுகளை மேற்கொள்வதை அவதானிக்க முடிகிறது. யானையின் சிகிச்சையை விரைவுபடுத்தி அனைத்து வசதிகளை வழங்கவும், ஸ்கேன் மற்றும் இரத்த மாதிரி பரிசோதனைகளை விரைவுபடுத்தவும் வனவிலங்கு பிரிவினருக்கு சுகாதார அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அஸ்விசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். அரசு பாடசாலைகளில் முறைகேடு, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. குறைந்த விலை அரிசி, அமைச்சர் வெளியிட்ட தகவல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாகிஸ்தானில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விபத்து, 27 பேர் உயிரிழப்பு. காட்டு யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க வைத்தியசாலை பிரிவொன்றை நிறுவ நடவடிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.